திடீர்னு இப்போ 2வது சைக்கிள் ஒரு 17 லட்சம் போட்டாங்களா? அப்போ அந்த 17 லட்சம் பேருக்கு அந்த 24,000, 23, 24 2 வருஷம் கொடுக்கல. அந்த 24,000 சேர்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ தரணும்? 48,000 கொடுக்கணுமா இல்லையா அந்த 17 லட்சம் பேருக்கு? அதுவும் கொடுக்கல. அப்போ போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இவங்க கையிலேருந்து கொடுக்குற மாதிரி இந்த 3,000 கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2,000 ரூபா கோடை. இதுவரையும் கோடை வரவே இல்லை. கோடையில் தமிழ்நாடு பாதிக்கவே இல்லை. வருமுன் காப்பும் திட்டம் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாமல் கோடைக்கான சிறப்பு நிதி. அது என்ன கோடைக்கான சிறப்பு நிதி? இப்போ கொடுத்துருக்க 5,000 ரூபாயில் 3 ரூபா அவங்க கொடுக்க வேண்டிய பணம். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு அட்வான்ஸாக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? கையை விட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து உங்களுக்கு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா? பிப்ரவரி மாதம் இப்போ நீங்கள் இந்த மாதம் 15ஆம் தேதி வாங்குறது வந்துருச்சு. மார்ச் மாதம் உங்களுக்கு வராது. ஏப்ரல் மாதம் வராது, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2,000 ரூபா என்ன பண்ணுறாங்க? கோடை சிறப்பு நிதின்னு சொல்லி நம்ம எதனா ஒன்று கொடுத்தா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க சொல்லி மக்கள் வரிப்பணத்தை எடுத்து, பட்டியலின சகோதரர்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இவர் தேர்தலில் லஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள் மக்களுக்கு நான் நேரடியாக குற்றம் வைக்கிறேன்.